ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேரள தமிழச்சி. போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம நம்மளோட சின்ன யூடியூப் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போவே நம்ம சேனலோட பெல் சிம்மில் கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனையும் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வீடியோ அப்லோட் செஞ்சு ஒரு 4 days ஆச்சு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் மறுபடியும் அப்லோட் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்மஸ்க்கு முத நாள் எடுத்த vlog வீடியோ. இந்த கிறிஸ்மஸ்க்கு முத நாள் செஞ்ச சாப்பாடு பிரியாணியும் செஞ்சிருந்தாங்க. நான் வந்து வெஜ்ஜு தான் எடுத்தேன். எப்பயும் பிரியாணி இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு, அதனால வெஜ்ஜு சாப்பிடணும்னு ஒரு ஆசை. நான் ஃபுல்லாக வெஜ்ஜி மட்டும் வச்சு சாப்பிடல, மீனெல்லாம் இருந்துச்சு, மீன் முட்டைலாம் வச்சு சாப்பிட்டேன். பிரியாணி மட்டும் எடுக்கல. நான் பாலக்காட்டில் நாங்கள் 3 நாள் ஸ்டே பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியே வந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸோடு இருந்தோம். நாங்கள் கிளைமேட் வந்து ரொம்ப வெயில் இல்லை, ஆனால் பயங்கர ஹீட்டு. எதான் போனாலும் இந்த மூணாருக்கு போன உடனே எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் தான். எங்கே போனாலும் ஹீட்டாக தான் இருக்கும் எங்களுக்கு. இந்த மூணாரில் இருந்து இருந்து அப்படியே பழகி போச்சு. கிறிஸ்மஸ்க்கு முத நாள் ஒரு 40 பிரியாணி ஹோட்டலுக்கு ஆர்டர் வந்துருந்துச்சு. அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் தான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஏர் கூலர் இருக்கிறதுனால அந்தளவுக்கு ஹீட்டு தெரியல. வெளியே வந்து நல்ல ஹீட்டு, ஆனால் நல்லா காற்று வருது. ஏன்னா ரோட்டோரங்கிறதுனால நல்லா சூப்பராக இருக்குது. ஈவினிங் டைமு ரொம்ப நல்லா இருக்கும் வெளியே உட்கார்றதுக்கு. கிறிஸ்மஸ் குடிலாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. வந்து எங்களுக்கு ஜூஸ் போட்டுட்டு இருக்கான், சாத்துக்குடி ஜூஸ். கூலிங் தண்ணி வேண்டாம். ஐயோ, இவனுக்கும் எனக்கும். அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அழ வைக்காதீங்க, என் பிள்ளைய அழ வைக்காதீங்க. கேக்கு திங்குமா? அதே ஒருத்தன் கேக்கு கொடுத்துட்டான். கிறிஸ்மஸ்க்கு மியோவுக்கு கேக்கு கொடுத்துருக்கான். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்க்கு ப்ரேயருக்கு ரெடி ஆகிட்டோம். எல்லாரும் 11 மணிக்கு மேலே தான் சர்ச்சுக்கு போகணும். 11 மணிக்கு தான் எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கோம். அபிஷேக், அபிஷேக் பாரு, அபிஷேக்.
எடு. அது வந்து புள்ளைய விட்டுட்டீங்களே பாவம். அதே செல்லம் மாவா காலையில உங்க அப்பா நீ சர்ச்சுக்கு போகலன்னு வந்துச்சு. இப்போ நீ கேளு போலையா நீ காலைல சர்ச்சுக்கு போகலன்னு அவங்க வந்துச்சுல மாமா. அதான் இப்போ நீ கேளுங்க. இப்போ ஒன் டைம் நீ கேளு. பைக்கு தள்ளி விட்டுறாதீங்க. சர்ச்சில் இருந்து வந்ததுக்கு அப்புறம் கேக் வெட்டலான்னு பார்த்தோம். டைம் இல்லை. பின்ன காலையில தான் கேக் வெட்டணும். கிறிஸ்மஸ் கேக்கு. அப்போ சார் இங்க பாரு. அப்போ சார் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஸ்பெஷல் காலையில் வடை தான். வடை வந்து எப்பயுமே போட தான் செய்வாங்க. காலையிலே எப்பயுமே இருக்கும். யார் செய்வா? இட்லி இருக்கா? போ போ அப்போஷுக்கு போ. போ அவரை சொல்லிக்கிடுவாரு போதும்னு. ஹாட் பாக்ஸ் நல்லா இருக்கு ரணிதா. பெருசா எனக்கு ஒன்று போதும். நான் சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். அவனுக்கு வாங்க. போ போ அவனுக்கு முருங்கக்கா போடு.
இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணிவிட்டு கிரேவி வச்சுட்ருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கத்த ஆரம்பிச்சிட்டான். எஸ்கேப் ஆகி வரங்குலையும் எப்படி இருக்கு? கலர் எப்படி இருக்கு? ஒரு வேலை செய்ய முடியாது என்னால. நகர விட மாட்டேங்கிறான். இது என்ன பிரியாணி? மலபார் பிரியாணி செஞ்சுட்டாங்க கிறிஸ்மஸ்க்கு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எடுத்துட்டேன். வந்துட்டு தானே இருக்கிறேன். எதுக்கு அழுதடா? எதுக்கு இப்படி அழுது இருக்க? விடு விடு. அம்மா எங்க போறேன்? வரும்போது எடுக்கல, போனப்புறம் எடுத்துச்சு. நாங்கள் கடையில் வச்சு பிரியாணி சாப்பிடல, வீட்டுக்குள்ளே வச்சு தான் சாப்பிட்டோம். சனிக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க, தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. அப்போ கூட்டமாக இருந்துச்சு, அதனால தான் அங்கே உட்காந்து சாப்பிடல, வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நைட்டு தந்தூரி சிக்கன் தான் செஞ்சோம். அதை எடுத்துட்டு கூட வைங்கக்கா, சூடு தேவை மாட்டேங்குது. அங்க பாரு. ஐயோ தம்பி. அப்போ சார் நைட்டு வந்து மட்டன் கிரேவி, மட்டன் கறி. வந்து மட்டன் தான் ஃபுல்லாகவே ஸ்பெஷல். அது அதுக்கு இல்லை. அப்புசே அப்படிங்க பாரு. பட்டு அப்படா. அடே
அல்ஃபாமும் இப்போ அதை எடுத்துக்கிறேன். இவ்வளோதாங்க பாலக்காடு ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. இது 3 நாள் உள்ள லாக அடுத்த வீடியோவை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என்னோட சின்ன யூடியூப் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். வளரதியா எடுத்தாச்சுல அப்புசே போட்டு வந்த ஃபேண்ட் உள்ள வச்சிட்டியா? ஃபேண்ட் அது உள்ள வச்சிட்டியா? ராணித்த உடனே சொல்லும் பொட்டு வைக்கல கிறிஸ்மஸ் ஃபேண்ட் எடுத்து வச்சாச்சு. சாப்பிட டைம் ஆயிடும். தெரியவே மாட்டேங்குது. தாத்தாக்கு ஒரு ரூபா விடு. உமா கூட நல்லா ரூபா கொடுத்துருங்க. இன்னொரு ரூபா விடு.